ரொம்ப நாளாவே இந்த கடையில வந்து இந்த பொருள் விற்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஸாவே இருந்தேன். அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் மீறி இன்னைக்கு இந்த பொருளை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பொருள் தான் வந்து மார் மார் மவுத் ஃப்ரெஷ்னர் தான் சொல்றேன். இதை வந்து நம்ம கடையில விற்கிறதுக்கு நான் யோசிச்சேன். ஏன்னா இதோட வடிவமைப்புலாம் பார்க்கறதுக்கு கூலிப் மாதிரியே இருக்கும். அந்த கூலிப்பை வந்து அவாய்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மவுத் ஃப்ரெஷ்னர் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி மின்ட் ஃப்ளேவரில் இருக்கிற கூலிப் டைப்பில் அதே டிசைனில் இருக்கிற இந்த ஃப்ரெஷ்னர் தான் நான் சொல்கிறேன். இது நமக்கு எவ்வளோ ப்ரைஸ்க்கு வருது, எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்கலாமா? இந்த ஒரு பேக் பார்த்தீங்கன்னா நான் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து 895க்கு வாங்கியிருக்கேன். இதுக்குள்ளே எத்தனை பேக் இருக்குன்றதை பார்க்கலாமா? இந்த மார் மவுத் சீல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பேக் வந்து மொத்தம் 24 பீஸ் வந்து இந்த ஹோல்சேல் பேக்கில் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா 25வது பேக்காக இந்த காஃபி ஃப்ளேவரில் வந்து இந்த மவுத் சீலும் கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எல்லா பேக்குமே ஒரு இண்டிவிஜுவல் பேக்கும் வந்து 50 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு வர ப்ரைஸ் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கவர் வந்து 895க்கு நான் வாங்கியிருக்கேன். இதை மொத்தமாக நம்ம சேல் பண்ணுறப்போ 1250 வரைக்கும் சேல் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு ப்ராஃபிட் வந்து 355 ரூபா ப்ராஃபிட் வருது. என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பேக்கெட் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கிளியராக போட்டிருக்காங்க. இதில் வந்து அந்த நிக்கோட்டின் வந்து ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த டொபாக்கோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, புகையிலை, அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணல. இதில் வெறும் அந்த மவுத் ஃப்ரெஷ்னருக்காக வந்து அவங்க ஃப்ளேவர் தான் போட்டிருக்காங்க. இதை தாராளமாக யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ தைரியமாக வாங்குங்க, உங்கள் கடையில் வச்சு இதுக்கான ப்ராஃபிட்டை நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க. கூலிப்பு வந்து மறக்க முடியல, அதை வந்து ரொம்ப அடிக்ட் ஆனவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுனால மறந்துட முடியும் கூலிப்பெல்லாம். புகையிலை பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு நல்ல பொருள்னு தான் சொல்லலாம். அவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்க யூஸ் பண்ணி பார்க்கட்டும்.